சண்டே ஸ்பெஷல் வழக்கமாக செய்கிற சீரக சம்பா பிரியாணி இன்றைக்கி இல்லை. 2 நாளாக நல்ல மழை, நல்லா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. அது மட்டும் இல்லாமல் செம்ம சளி வேறு பிடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி சளி பிடிச்சதுன்னா நல்லா காரசாரமாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி, நீங்கள் மட்டனுக்கு பதிலாக நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு கூடவே நாட்டுக்கோழி வறுவல். இதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. அதுலேயும் இந்த சின்ன வெங்காயம், மிளகு, சீரகெல்லாம் தட்டி போட்டு நாட்டுக்கோழி ரசம் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா நெஞ்சு சளியெல்லாம் சூப்பராக சாப்பிட நல்லா சுட சுட சாப்பிடும்போது அதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இது நம்ம வீட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு இன்றைக்கி செஞ்சது. நான் வெறும் ரசம் தான் வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பும் அதுக்கப்புறம் வறுவல் ஆம்லெட் வச்சு மதிய லஞ்சை முடிச்சாச்சு. இப்போலாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி எங்கெங்க கிடைக்குது? நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி பிராய்லர் சிக்கன் தான் நம்மக்கிட்ட சொல்லி ஏமாற்றி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பு கோழி அப்படின்னு சொல்லியும் கொடுப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன் மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா மூக்கில் லைட்டாக கீரல் மாதிரி போட்டிருக்கும். ஸோ அதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அது மட்டும் இல்லாமல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வழக்கம் போல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் நல்லா காற்று செம மழையும் ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமாக நாவப்பழம் நல்லா கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.